சிந்து வந்து நம்ம சிவாவோட கைய பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அவருக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அடுத்து வந்து சிவாவ அவ்வளோ பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இதனால சிவாவும் வந்து அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த சூழ்நிலையில சிவா என்ன பண்ணாரு, எப்படியாவது இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. அதன் மூலமா வந்து எப்படியாவது விஷயத்த வெளிய எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி ரத்த மாதிரியை கேட்குறாரு அந்த பேஷண்ட்டோடது. அது வந்து இந்த மாரி ஸ்னேகா வந்து குடுக்க விடாம பண்ணிடுறாங்க. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு சிவா என்ன பண்றாரு, அந்த நர்ஸ வந்து மீட் பண்றாரு. அந்த நர்ஸ் கிட்ட வந்து எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாரி மாறி இருக்கிறது வந்து ஸ்னேகா தான் மாத்திருக்காங்க அந்த மருந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறாரு சிவா. அதனால சிவா செம்ம டென்ஷன் ஆகி ஸ்னேகா கிட்ட சொல்றாரு, இதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனில் நீ இருக்கவே கூடாது. நீ இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இதே மாதிரி தொடர்ந்து எல்லாரையும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க. அதனால உன்னை பற்றி நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. எந்த ஆதாரத்தில் என்னை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவீங்க? ஏன் எனக்கு எதிராக எந்த ஆதாரமும் உங்ககிட்ட இல்லை சிவா. அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணினா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா கிட்டேயும் ஸ்னேகாவோட அப்பா கிட்டேயும் வந்து பேசி பார்க்குறாரு. நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஸ்னேகாவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம் சொல்லிவிடுங்க. ஸ்னேகா இதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் எந்த எதுவும் செய்யக்கூடாது. இல்லை நான் வரவே மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரைட்டாக சொல்லிடுறாரு. இங்கே வந்து ஸ்னேகா பண்ண துரோகத்தை நினச்சி மனசு கஷ்டப்பட்டுருக்காரு நம்ம சிவா. அடுத்து வந்து சிவா வந்து நம்ம சிந்து கூட அழகாக பழக ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசுகிறது பழகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. சிந்துவோட மனசையும் ஸ்னேகாவோட மனசையும் யோசித்து பார்க்குறாரு. இந்த ஸ்னேகா இவ்வளோ பேரை வந்து இப்படி பண்ணியிருக்கா. ஆனால் சிந்து எனக்காக இவ்வளவும் பண்ணியிருக்கா. அதனால் சிந்து வந்து பண்ணது தப்பே இருந்தாலும் சிந்து நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மனசாட்சி வந்து அவங்கள வந்து வந்து பயமுறுத்துது. பாவம் சிவா இவ்வளோ பண்ணுறாரு, ஆனால் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், அவருக்காக நம்ம இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி கூட சிவா நம்மளுக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இது வந்து ரூமுக்கு வராங்க. பார்த்தா சிவா வந்து அந்த உடஞ்ச ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து உடச்சதை வந்து மாட்டிகிட்ருக்காரு. அதை பார்த்து சிந்து அதிர்ச்சிங்க, டாக்டரே என்ன ஃபோட்டோ இது அப்படின்னோடனே, அன்றைக்கி என் அம்மா போட்டு உடைச்சாங்களே அந்த ஃபோட்டோ தான் சிந்து அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த டாக்டரே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் சிந்து, அன்றைக்கே நான் பார்த்தேன். நீ மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் மாட்டுறேன். மற்றபடி இதை மாட்டுறதால வந்து உன்னை ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு புரியுது டாக்டரே, நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபோட்டோவை என் மனசு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு மாற்றப்பாரு, இது என்னால் மறக்கவே முடியாது, நான் உண்மையிலே சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மனசு அப்படியே கரங்கி போகுது, அழறாங்க. சிந்து எதுக்கு அழற அப்படின்னோடனே, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ யோசிக்கிற, ஆனால் உன் மனசை காயப்படுத்தி ரணமாக்கி உன்னை எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்த வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. பரவாயில்ல விடு, நீ உண்மையை உணர்ந்துட்டல, உன் தவறு என்னன்னு உனக்கு புரியுதில்ல, அது போதும். இவ்வளோ நாள் நீ தவற உணராமல் இருந்தது தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது, எப்போ நீ உணர்ந்துட்டியோ அப்போவே உன்னை மன்னிச்சிட்டேன் நான் அப்படின்னோடனே, இல்லை டாக்டரே, எல்லார்கிட்டேயும் உன்னை பற்றி ரொம்ப தப்பாக வந்து நினச்சிட்ருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் மாற்றணும், அதுக்கு நான் உண்மையை சொல்லணும். உன் பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் உண்மையை கண்டிப்பாக சொல்லுவேன் டாக்டரே, அன்னைக்கு இந்த சிந்து யாருன்னு நீ புரிஞ்சுப்ப அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்து யோசிக்கிறாரு, சிந்து உண்மையை சொல்ல போகிறாளா? வேலை சிந்து உண்மையை சொன்னால் சிந்துவை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அடித்து வீட்டை விட்டு அனுப்புவாங்க, அது மட்டுமா பண்ணுவாங்க, எல்லாரும் அவளை அவமானப்படுத்துவாங்க. இவ்வளோ நாள் நான் வந்து எனக்கு நடந்த அவமானம் எல்லாமே அவளுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அவள் என்ன ஆவா, பெரியம்மா அவளை டோட்டலாக வெறுத்துருவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நான் நடக்குமே, என்ன பண்ணுறது, எனக்கு ஏன் அப்படி தோணுது, அவள் எல்லா உண்மையும் சொல்லணும் தானே நான் நினச்சேன், இப்போ அவள் எல்லா உண்மையும் சொல்கிறேன்ற போது நான் ஏன் வந்து சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அப்போ நான் சிந்துவை நேசிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம விஜய். இதை பற்றி எல்லாத்தையும்